ஃபர்ஸ்ட் நம்ம டயலாக்ல இருந்து போலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஒரு டயலாக் வரும்ல, அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அம்மா ஆடிஷனாலே அந்த டயலாக் தானே, ஏதாச்சும் புதுசா சொல்லுங்கம்மா. ஆழியா, ஆடிஷன்னாலே இந்த டயலாக்ல புள்ளியார் சொல்லி போட்டுட்டு தான் அடுத்த டயலாக்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். சரியா? ஓகே ஓகே. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாற்று நட்டாயா, இல்லை அங்கே கொஞ்சம் விளையாடும் என்குல பெண்களுக்கு குங்குமம் அரைத்து பணி புரிந்தாயா? அம்மா அது குங்குமமா மஞ்சள்? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? நான் டெஸ்ட் பண்ணேன், டெஸ்ட். எங்க அதே மாதிரி நீ வந்து நடி பாப்போம். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஷ்டி. எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, இல்லை அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? அம்மா மனா மச்சானா மானம் கெட்டவனே. வீரவசனம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சென்டிமெண்ட் டயலாக் ட்ரை பண்ணலாம். ஆழியா, ஆமா அப்படியே வீரமா பேசிட்டாங்க. இப்போ சென்டிமெண்ட்ல பின்னி பெடல் மூடு. அம்மா பழசெல்லாம் வேணாம்மா, யாரையுமே காப்பி பண்ண வேணாம். நம்ம புதுசா ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்ணலாம். அதுவும் சூப்பர் தான். ஆனா என்ன டயலாக் பேசுறது? இது அக்கா தம்பி சென்டிமெண்ட்டுமா. அக்கா தம்பியை பார்த்து பேசுற மாதிரி. ஓ, ஓன் ஸ்கிரிப்ட். சூப்பர், நல்லா தான் இருக்கும். எங்க ட்ரை பண்ணு. அம்மா இது பிராக்டிஸ் தானம்மா, எனக்கு ஒரு ஃபீல் வரணும்ல, அப்படிங்கறதுனால நான் அகில கூப்பிட்டே பேசுறேன். அகில் தானே தம்பி, போப்பா. ஏதோ பிளான் போடுறா. உஷாராயிரா அகிலே. தம்பி உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல கரண்ட் கட் ஆயிருச்சுன்னா தூக்கம் வராம நீ அழுவ. ஆனா நான் என் தூக்கத்தை விட்டுட்டு நீ தூங்கணும்னு விசிறி விடுவேன். அப்பா சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா நீ முதல்ல சாப்பிட்டுட்டு என்ன கேட்ப. என்கிட்ட இருக்கிறத மொத்தமா உன்கிட்ட கொடுத்துடுவேன். யாரு நீ என்கிட்ட புடிங்கி சாப்பிடுவல. எனக்கு ஸ்கூல் சீக்கிரமா விட்டாலும் உனக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வருவேன். நீ ரொம்ப தொல்லை பண்றேன்னு ஹாஸ்டலுக்கெல்லாம் போய் சேர்க்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை சேர்க்க முடியாதுன்னு ஒத்த காலில் நின்ன. என் நம்பணும் தானே, ஒத்த காலில் நின்ன. ஆனா இப்போ என்ன ஹாஸ்டல்ல சேர்க்க போறேன்னு நீயும் சரி சரின்னு சேர்த்து விடுங்கன்னு சொல்றியே. இதெல்லாம் நியாயமா? நியாயமா? சொல்லு தம்பி, சொல்லு சொல்லு தம்பி, சொல்லு. நியாயமா? 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 நியாயமா தம்பி? நியாயமா? ஆஹா, சூப்பர். சூப்பரா? பிளான் பண்ணி தாடி அடிக்கிறா. காப்பாத்துமா. ஆழியா, டயலாக்லாம் ஓகே. ஓரளவுக்கு ஏதோ, என் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ நடிக்கிற. டான்ஸ் ஆட சொல்லிட்டாங்கன்னா எங்க ஒரு டான்ஸ் ஆடி காட்டு பாப்போம். நான் அதையும் செக் பண்ணிடுறேன். நாய் வேஷம் போட்டாச்சு, கழிச்சு தானே ஆகணும். போ. பாட்டுங்க. என்ன நல்லா ஆடு, நல்லா கிரேஸ்ஃபுல்லா ஆடு. இவன் வேற போடா. டான்ஸ்ல நல்லா தான் ஆடுற. ஆக்டிங்கும் என் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆக்ட் பண்ணிடுற. ஆழியா சூப்பர். இதே மாதிரி இருந்துச்சுன்னா லைக் நம்ம கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவோம். அம்மா டான்ஸ்லாம் ஓகே, பட் அதுக்கு ஏத்த காஸ்டியூம் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சரி, இருட்டுக்குள்ள வாங்கிடலாமா? போலாமா கடைக்கு? ஆமா போலாம் வாங்க. டேய், தூங்கிட்டு தானே இருந்த, அப்படியே படுறா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். படு. நீ எங்க வர? நீ வராத. அப்பாடா, ஒரு வழியா எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. ஆழியா, ஆடிஷனுக்கு ரெடி, காஸ்டியூம்ஸ் வாங்கியாச்சு. எத்தனை மணிக்கு வரணும்னு மட்டும் அந்த சாருக்கு கால் பண்ணிக்கிறேன். ஹலோ சார், நான் நாளைக்கு என் பொண்ணோட அந்த ஆடிஷன்ஸ்க்கு வரேன். எத்தனை மணிக்கு வரணும்? ஓ சரி. என்னம்மா என்னாச்சு? பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
ஆடிஷன்ஸ்க்கு பொண்ணு இல்லையா பையனா? ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அக்கே